ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு நல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. அவர் நல்ல தேவன், அவர் வல்லமை உள்ளவர், அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர். நான் சோர்ந்து போனாலும் அவர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. நான் பலவீனப்பட்டாலும் அவர் என்னை தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் அழைத்த அழைப்பில் நம்மளை நிலைத்திருக்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எந்த பலவீனம் வந்தாலும் ஒரு சத்துருனை மேற்கொள்ள முடியாது. ஆவியான ஒரு பக்கத்துல கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 21லிருந்து வாசிப்போம். அதே போல பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம் இரண்டு எடுத்துக்கொள்வோம். மார்க் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராய் இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இன்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மறுபடியும் நான் பல தடவை இந்த விசுவாசத்தை குறித்து உங்கள்ட்ட பேசினேன். ஆனால் மறுபடியும் சொன்னார், இந்த கடைசி மாதத்தில் என் பிள்ளைகள் என்மேல் விசுவாசமாக இருக்கிறதுக்காக சில காரியங்கள் அவங்களோட இடைப்படு என்று ஆவியானவர் பேசினார். அதனால தான் அந்த திரும்ப விசுவாசத்தை குறித்து உங்களோட பேச வரேன். போன வாரம் வனாந்திரத்தை குறித்து பேசினேன். யார் யார் அட்டன் பண்ணீங்களோ கர்த்தர் அவங்களை விரோதமாக ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார விசுவாசம் இன்னும் ஒரு படி நம்மளை ஆவியானவரோட இணைக்குவதற்கு முக்கியமானது ஒன்று இருக்க வேண்டியது. என்னது? விசுவாசம். இங்க சொல்றாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ, சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவைகளை கேட்பீர்களோ நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவைகளை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரு. நீ சந்தேகப்படாமல் அவர் மேல் நம்பிக்கையாரு. நீ சந்தேகப்படாமல் அவரையே நம்பியிரு. நீ சந்தேகப்படாமல் அவரையே உன் பட்சமாய் வச்சிருந்தேனா அவர் உனக்கு செய்கிற காரியம் மிகவும் பயங்கரமுள்ளதாக இருக்கு. இன்னைக்கு நான் 3 பேர்த்தோட 3 ஸ்திரீகளை பத்தி பேச போகிறேன். ஸ்திரீகளுடைய விசுவாசத்தை பத்தி பேச போகிறேன். அதற்கப்புறம் ஆண்களுடைய விசுவாசத்தை பத்தி பேச போகிறேன். ஸ்திரீகளுடைய விசுவாசம் எப்படி ஊன்றக்கட்டுகிறதா இருக்கிறது, ஸ்திரீகளுடைய விசுவாசம் எப்படி நிலை பெறுகிறது என்று பார்க்க போகிறோம். ஸ்திரீயானவள் பைபிள்ல பார்த்திருப்போம், ஆதியாகமத்துல ஏவாள் என்ன பண்ணா, விசுவாசம் இல்லாமல் பழத்தை தின்னு அப்படி என்ன பண்ணிட்டோம். அதுல இருந்து நம்ம ஸ்திரீயின் மேல என்னதான் பண்ணுகிறோம், ஒரு கோபம். ஒருவேளை அந்த பழத்தை சாப்பிடாம இருந்தா இன்னைக்கு நாங்களாம் சந்தோஷமா இருந்திருப்போம். பழத்தை சாப்பிடாம இருந்தா அப்ப ஸ்திரீங்கிற ஒருத்தர் பாவி என்று இதுவரை என்ன பண்ணி கொண்டு இருக்கோம், பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா அதே தேவன் தான் ஸ்திரீகளை கொண்டு அநேக காரியங்களை செய்த வருகிறாரு. விசுவாசத்தில் அதிக ஊன்ற கட்டுகள் யாரா இருந்தாங்கன்னா ஸ்திரீகளா தான் இருந்தாங்க. ஏன்னா புருஷர்கள் அநேக காரியங்களை செய்து, அநேக வேலைகளை செய்து, அநேக போராட்டத்தின் மத்தியில், அநேக தேவைகளின் மத்தியிலும், அடுத்து நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த போதுன்ற பயத்திலையும் விசுவாசம் அவிசுவாசமாய் மாற்றப்படுகிறது. ஆனால் ஸ்திரீகளோ அப்படி இல்லை. இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் கண்ணீர் வடித்து விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவர்கள் இருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. ஆண்கள் அநேக காரியங்களை செய்வதனால் தன்னுடைய மனதில் ஒரு குழப்பம் உண்டாகிறது, தன்னுடைய இருதயத்தில் ஒரு குழப்பம் உண்டாகுது, தன்னுடைய மூளையில் ஒரு குழப்பம் உண்டாகும் போது இது நடக்குமோ நடக்காதோ என்கிற பயம் உண்டாகும். ஆனால் ஸ்திரீகளுக்கு அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை செய்யணும் முடிவெடுத்துட்டாங்கன்னா அது செய்து முடிக்கிற வரைக்கும் அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. அது நார்மலாக எல்லா பேத்துக்கும் இருக்கிற ஒரு குணம், ஸ்திரீகளுக்கு உள்ள குணம். அந்த குணம் விசுவாசமாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் ஸ்திரீகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த பொருளை வாங்காம புருஷனை விடவே மாட்டீங்க. ஏதாவது சண்டை போட்டு மூஞ்சியை திருப்பி சாப்பாட்டில் ஏதாவது ஒன்று பண்ணி நான் சமைக்க மாட்டேன், இதை வாங்கி கொடுத்தா தான் அதை செய்வேன், பிள்ளைகளுக்கு இது செய்தாலும் செய்து அடம் பிடிச்சி ஒரு காரியத்தை வாங்குறோம் பார்த்தீங்களா, அது ஸ்திரீகளுக்குள்ள குணம். ஆனால் கணவர்களுக்குள்ள குணம் அப்படி இல்லை. இது நமக்கு தேவை, இது தேவையில்லை, நம்மளுடைய காசு எவ்வளோ இருக்குதோ அந்த காரியத்தை செய்துவிட்டு ஒதுங்கி விடுவார்கள். ஆனால் ஸ்திரியானவள் அப்படி இருக்க மாட்டா. ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அலட்டி கொண்டே இருப்பா. என்ன செய்து கொண்டே இருப்பா? உண்மைதானே? பொய் சொல்கிறேன்னா
அப்போ என்ன, நீ என்னமோ புதுசாக என்னைய பார்க்குறீங்க, பக்கத்தில் சொல்லுங்கள், உன் குணம் தான் இது, நீ இப்படி தானே பண்ணுவ, இதை உன் புருஷன்ட்ட பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட பண்ணு, ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்திரு, ஆண்டவரை நம்பிரு, ஆண்டவர் மேல் பற்றுதலாரு, கர்த்தர் உனக்கு செய்து முடிக்க வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலையை பார்த்து பயந்து போ என்று விசுவாசத்தோடு பேசும்போது, சந்தேகப்படாமல் நீ உன் மனதில் இருந்தா, நீ சந்தேகப்படாமல் ஒரு எண்ணத்தில் இருந்தா, நீ தேவனை நோக்கி பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நீ அவரை நம்பி உன் விசுவாசத்தை வைத்து விட்டேனா, அதற்கு ஆம் என்றும் ஆம் என்றும் அது பதிலளிக்கிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல பிரியமானவர்களே. அவர் மேல் நீங்க எவ்வளவு பற்றுதலா இருக்கிறீங்களோ அந்த பற்றுதலுக்கு ஏத்தபடி அவர் கூலி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவரை நம்பி இருக்கிற உனக்கு அவர் பலனளிக்கிறவரா இருக்கிறாரு. எவன் என் மேல் சந்தேகப்படாமல் விசுவாசிப்பான். இயேசு அவர்கள் நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், எது நடந்தாலும் விசுவாசம் உள்ளவரா இருங்கள், எந்த காரியம் நடந்தாலும் விசுவாசம் உள்ளவரா இருங்கள். உன் வாழ்க்கையில மேடு பள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனா தேவன் மேல் வைத்திருக்க விசுவாசத்தை நீங்கள் விடாமல் இருந்தீர்களானால், சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தா அவர் உனக்கு கிரீடத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். பேதுரு 1 அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருந்த சந்தோஷமுள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைவீர்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து, சொல்லுங்க, கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்ப கண்டு விசுவாசிக்கவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கணும் விலையேறப்பட்டவன் அவன் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர்த்தை இயேசுவை நேராக பார்த்துருக்கிறீங்க? யாருமே இதுவரை என்ன பண்ணல, பார்த்ததில்ல. ஏன் விசுவாசிக்கிறீங்க? அவர் எனக்கு அற்புதம் செய்வார்கள் ஒரு விசுவாசம் உங்களை தவிர மேன்மை வைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு கண்டு விசுவாசித்தாரு, பவுல் கேள்விப்பட்டு விசுவாசித்தாரு. பேதுருவை காட்டும் பவுல் அதிக அதிகாரத்தை எதிராக பண்ணார். கரங்களை நன்றி சொல்லுத்தோமா? கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவங்க பெரிய காரியங்களை செய்வார்கள். நீங்க சொல்லுங்க, நான் காணாமல் என் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவருடைய அடிகள் பட்டதை நான் கேள்விப்பட்டு விசுவாசிக்கிறேன், எனக்கு தான் அவர் ஆத்தும ரட்சிப்பை கொடுக்கிறவர் இருக்கிறாரு. அடையாளத்தை பார்த்து விசுவாசிக்கிறவங்களுக்கு அவர் ஆத்தும ரட்சிப்பை கொடுக்க மாட்டாரு. அவரை காணாமல் விசுவாசிக்கிற எனக்கு, கூட்டுத்தனமாக விசுவாசிக்கிற எனக்கு, எந்த நம்பிக்கை மனுஷர்கள் இழந்து போகும்படி பேசினாலும் அவர் எனக்கு உதவி செய்வாருங்கிற பைத்தியக்காரத்தனமான விசுவாசம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா அவர் எனக்கு ஆத்தும ரட்சிப்பை கொடுத்து என் தலைகளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அவர் உங்களுக்கு சொல்கிறதை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரை. இதோ நான் தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். தண்ணீர் மொள்ள வரப்போகிற கன்னிகையை நான் நோக்கி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்று கேட்கும்போது, நீ குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு மொண்டு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண்ணே, கர்த்தர் என் எஜமானனுடைய குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீயாக வேண்டும் என்றேன். நான் இதை என் இருதயத்திலே சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ரெபேக்காள் தன் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்து துறவில் இறங்கி போய் தண்ணீர் மொண்டாள். அப்பொழுது நான் எனக்கு குடிக்க தர வேண்டும் என்றேன். அவன் சீக்கிரமாய் தன் தோள் மேல் இருந்த குடத்தை இறக்கி, குடியும், உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன் என்றாள். நான் குடித்தேன், ஒட்டகங்களுக்கும் வார்த்தாள். ஊழியக்காரர் பேரு எலியேசர். இப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யாருக்கு பெண் பார்க்க போகிறா? ஈசாக்குக்கு பெண் பார்க்க போகிறா.
பெண் பார்க்க போகிறதுக்கு ஆபிரகாம் அனுப்புறாரு. ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்புறாரு. என்ன காரியத்தை சொல்லி அனுப்புறாரு? என் மகனை அங்கே கூட்டிட்டு போக கூடாது, இதை நீ கூட்டிட்டு போக மாட்டேன் என்பதற்காக என் தொடையை தொட்டு வாக்கு பண்ணு என்று சொல்றாரு. எலியேசரும் என்ன பண்ணுகிறாரு? தொடையை தொட்டு வாக்கு பண்ணுகிறாரு. வாக்கு பண்ணும்போது சொல்றாரு, இப்படி என்னை அனுப்புறாரு, ஒரு இடத்துக்கு போய் என்னுடைய தேசத்துக்கு போய் ஒரு பெண்ணை என் மகனுக்கு கொண்டு வா என்று அனுப்புறாரு. இப்ப தேவன் நியமித்த பொண்ணு இப்படிதான் இருக்க வேண்டும் என்று எப்படி நான் அறிந்து கொள்வது, எப்படி நான் நியமித்துக் கொள்வது என்று எலியேசர் தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு போறாரு. எங்க போறாரு? ஆபிரகாம் பிறந்த ஊருக்கு போய் அந்த தேசத்தார் இடத்துல போய் போயிட்டு இருக்கும் போதே ஆண்டவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறாருன்னா, நான் போற போது ஒரு பெண் வந்து எனக்கும் தண்ணீர் கொடுக்கணும், என் ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நீ எஜமானுடைய மகனுக்கு நியமிக்கப்பட்ட பெண் என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணுகிறார். ஏன்னா நம்முடைய மனசில் நம்ம ஒரு அழகான பெண்ணை பார்த்து இவ தான் யார் ஈசாக்கு மணப்பெண்ணா இருக்கணும்னு நம்ம நினைத்து விடுவோம். நம்முடைய கண் பார்க்கறதெல்லாம் அழகாக தெரிஞ்சுன்னா இதுதான் நியமித்து விடுவோம். நமக்கு பார்க்கறதெல்லாம் சரி என்று தெரியும் அதை நியமித்து விடுவோம். ஆனால் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறோமா என்று பார்த்தால் என்ன பண்ண மாட்டோம்? சில நேரங்களில் கேட்போம், பல நேரங்களில் என்ன பண்ணுவதில்லை, கேட்பதில்லை. அப்போ இந்த எலியேசருக்கு ஒரு எண்ணம், நான் நியமிக்கிற பொண்ணு தேவனுக்கு சுத்தமா இருக்கணும், ஆபிரகாம் சொன்னதை நிறைவேற்றுகிற பெண்ணா இருக்கணும், அடுத்து இந்த ஆபிரகாமின் சந்ததியை வளர பண்ணுகிறவளா இருக்கணும்ங்கிற எண்ணம் யாருக்கு இருந்தது? எலியேசருக்கு இருந்த அப்படின்னா ஒரு பொருத்தனை பண்ணுகிறான். நான் போகும்போது எனக்கும் என்னுடைய ஒட்டகத்துக்கும் யார் தண்ணீர் வார்ப்பாளோ அவள் எப்படிப்பட்டவளா இருக்கணும் எனக்கு தேவையில்லை, அவள் அழகா இருக்கணுமா எனக்கு தேவையில்லை, அவள் அசிங்கமா இருக்கணுமா எனக்கு தேவையில்லை, அவள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறா இருந்தால் மாத்திரம் போதும் என்கிற எண்ணத்தோடு அவர் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை வைத்து செல்கிறார். அந்த பொருத்தனைக்கு ஏற்ற மாதிரி ஒருவர் வருகிறார், ரெபேக்காள் என்பவள் வருகிறார். ரெபேக்காள் வந்துட்டு சொல்றாரு, உமக்கும் தண்ணீர் கொடுப்பே, அந்த தண்ணீர் குடித்ததுக்கு அப்புறம் உன் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன் என்று அவள் என்ன பண்ணா? ஒட்டகங்கள் முழுவதும் குடித்தது, ஒட்டகத்தோடு வந்த மேய்ப்பர்களும் குடித்தார்கள், சகல பேரும் குடித்ததுக்கு அப்புறம் எலியேசர் சொல்றார், உன் வீட்டுக்கு நான் வர வேண்டும். வீட்டுக்கும் கூட்டிட்டு போறான். வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவர் சொல்றார், ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வருகிறேன். லாபானுடைய சகோதரி தான் யாரு? ரெபேக்காள். ரெபேக்காள் லாபான்கிட்ட சொல்றாரு, ஆபிரகாமின் அனுப்புனாரு, இந்த காரியத்தெல்லாம் சொல்லிட்டு ரெபேக்காளை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்க முடியுமா? உங்களுடைய ஆபிரகாம் வெறுங்கையா போனாரு, உங்களுடைய ஆபிரகாம் வார்த்தையை நம்பி போனாரு, தேவன் இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறாரு, வேலையாட்களை கொடுத்திருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, அநேக ஜனங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக ஒட்டங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக பணிவிடைக்காரர்களை கொடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய மகனாய் இருக்கிற ஈசாக்குக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று அவர் என்னை அனுப்பினார், நீங்கள் அனுப்பி வைக்க முடியுமா என்று லாபான் இடத்துல கேட்கிறார். அந்த வசனத்தை வாசிப்போம். 55ஆம் வசனம். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையில எழுந்திருந்து அவன், என் எஜமான இடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவன் தாயும் 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றான். இப்போ லாபான்ட்ட வந்து எலியேசர் சொல்றாரு, நாங்க கூட்டிட்டு போறோம், ஈசாக்குக்கு இதை பெண்ணை நியமித்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு, எனக்கு ஒரு நியமம் பண்ணினாரு, அதே போல நான் ஜெபம் பண்ணினேன், உன்னுடைய சகோதரி வந்து தண்ணீரை ஒட்டவங்களுக்கும் எனக்கும் கொடுத்தாள், ஸோ இவ தான் ஈசாக்கு மனைவியா இருப்பாள் என்று ஆண்டவர் எனக்கு நியமித்துட்டாரு, நான் இப்போ உங்ககிட்ட பெண் கேட்க வருகிறேன், என்னோடு அனுப்பி வைக்க முடியுமா என்று லாபான்ட்ட கேட்கிறாரு. லாபானும் லாபானுடைய தாயும் சொல்றாங்க, 10 நாள் அவள் எங்களோட இருக்கட்டும், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நீங்க ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்திருக்கவங்க, அவர் இங்கிருந்து தான் வெறுக்கையா போனாரு, இவ்வளவாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் எனக்கு தெரியும், நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டனால தான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நீங்க கோடா கோடைய பெருகுவாயாக எல்லாம் லாபான் சொல்லிட்டு ஒரு காரியத்தை கேட்கிறாரு. 10 நாள் அளவும் ரெபேக்காளை நாங்கள் வீட்டில் வைத்து விட்டு என்ன பண்ணுகிறோம்? அனுப்பி விடுகிறோம். அது அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் வாசிக்கும் போது அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, இல்ல இல்ல எனக்கு டைம் இல்லை, நான் எஜமானனுக்கு போய் நான் திரும்ப சொல்லணும், அவர் என்னை கையோடு கூட்டிட்டு வர சொன்னாரு, திரும்ப 10 நாள் கழிச்சு என்னால் பிரயாணம் வர முடியாது, திரும்ப 10 நாள் என்னால் வெயிட் பண்ண முடியாது, ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டாரு, கண்டிப்பா நான் உடனே என்ன பண்ண வேண்டும்? கூட்டிட்டு போக வேண்டும் என்று அந்த ஊழியக்காரர் சொல்றாரு. சொல்லும் போது என்ன நடக்குது? 57ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து
இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் 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 போகிறேன். எந்த நம்பிக்கை சொல்லுங்க, எந்த நம்பிக்கை? 10 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு, 10 ஒட்டகத்தினுடைய பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கிறாரு. இதை நம்பி ஒரு பெண் போக முடியுமா சொல்லுங்க? குணசாலியான ஸ்திரீ, எதுவுமே எதிர்பார்க்கல. ஆண்டவர் அழைச்சிட்டாருன்னு சொன்ன உடனே தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய தாயை சொல்றாங்க, தன்னுடைய சகோதரனை தாயும் சொல்றாங்க, ஒரு 10 நாள் என் கூட இருந்துட்டு போக முடியுமா? ஒரு 10 நாள் இவளை நாங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்குறாங்க. அடுத்த நிமிஷம் ஒருவேளை என்னுடைய சகோதரி நாங்கள் கேட்டு பார்க்குறோம், அவள் 10 நாள் இருக்கட்டும்னா இருக்கட்டும், இல்லைன்னா கூட்டிட்டு போன்னு சொன்ன உடனே ரெபெக்காள் சொல்றா, நான் கூட போகிறேன். தன் தாயும் சகோதரனையும் உதறிவிட்டு கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தா. ஆபிரகாம் சொல்லியிருக்கிறாரு, அந்த வார்த்தையை நம்பி என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியாது, எங்க போக போறோம் தெரியாது. ஒரு 10 ஒட்டகத்தை கூட்டு வந்து 10 ஆண்கள் வர்றாங்க. 10 ஆண்கள் சொல்லும் போது ஒருவள் கூட போக முடியுமா? 10 ஆண்கள் சொன்ன ஒரு காரியத்துக்காக பின்னாடி போக முடியுமா? இதை நீங்களோ நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? 1000 கேள்வி கேட்டிருப்போம். எத்தனை ஒட்டகம் இருக்குது, எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஈசாக்கு அழகுள்ளவனா அழகில்லாதவனா, கை கால் நல்லா இருக்குதா, அவனுக்கு கண்ணு நல்லா தெரியுதா, இல்ல முடமா இருக்கிறானா, நான் போனா அவனோட சந்தோஷமா வாழ முடியுமா, அவன் எவனுடைய வயது என்னுடைய மூப்பனா இருக்கிறானா, இல்ல என்னோட வயது அதிகமா இருக்குதா, இல்ல என்னோட வயது கம்மியா இருக்கா என்று 1000 கேள்வி கேட்கல. சொன்ன உடனே நான் அவர்களோடு போகிறேன் என்ற விசுவாசத்தை ரெபெக்காள் வைத்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ தாங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் சந்ததிக்கு ராணியா இருக்கா. கரங்களை நன்றி செலுத்தோமா? இதுதாங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இதே ஆண்களா இருந்ததுமா 100 கேள்வி கேட்டுறப்போ, அந்த பொண்ணு அழகா இருக்குமா, சிவப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, போட்டோ அனுப்பிவிடுங்க, அது எடிட் பண்ணியிருக்கா, எடிட் பண்ணலையா, இல்ல நான் ஒரு வாட்டி நேர்ல பார்க்கணும், ஒரு வாட்டி நைட்டி போட்டு பார்க்கணும், ஒரு வாட்டி சேலை கட்டி பார்க்கணும், 1000 கேள்வி கேட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு பெண்ணை திருமணம் செய்வோம். ஆனா ரெபெக்காள் அப்படி பண்ணல, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவராக இருக்கிறா. எந்த ஒரு நம்பிக்கையில போனா அதுதாங்க விசுவாசம். என் வாழ்க்கை மாறும். இது நாள் வரைக்கும் அவர் சந்தோஷமா தான் இருக்கிறா. இது நாள் வரைக்கும் லாபான் அந்த நாட்கள் பெரிய கோடீஸ்வரனா இருந்தா, தன் தாய் பெரிய கோடீஸ்வரா இருந்தா, அவளுக்கு கீழே வேலையாட்கள் இருந்தாங்க, அவளுக்கும் எல்லா வசதிகளும் இருந்துச்சு. ஆனா எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு ஒருவளால போக முடியும்னா எதுனால போக முடியும்? விசுவாசத்தினால் மாத்திரம்தான் கடந்து செல்ல முடியும். ஏதோ ஒரு நம்பிக்கை தன்னுடைய வாழ்க்கையை தூக்கி கொடுக்கிற அளவுக்கு, தன்னுடைய வாழ்க்கையை ஒருவருக்கு தூக்கி கொடுக்க யாருன்னே தெரியாத ஒருவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படி ஒருவர் முன் வருகிறார்னா எப்படி வர முடியும்? நீங்கள் நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? தேவன் நம்மளை அழைக்கிறார் என்றா, தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்றா நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோமா? இப்ப இதே எலியேசருக்கு ஒரு அடையாளம் கேட்கிறாரு. தேவன் தான் அனுப்புற என்பதுக்கு ஒரு அடையாளத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அந்த அடையாளம் என்னவா இருக்கணும்னா, நான் போகும்போது அவன் எனக்கு தண்ணி கொடுக்கணும், நான் போகும்போது அவன் என் ஒட்டங்களுக்கு கொடுக்கணும்னு அந்த எலியேசருக்கு இல்லாத விசுவாசம் எப்படி ரெபெக்காளுக்கு வந்தது? ரெபெக்காள் சொன்ன உடனே பின்னாடி போறேன்னு சொல்றா. அப்ப ஆபிரகாம் சொன்ன உடனே எலியேசர் என்ன பண்ணிருக்கணும்? நான் கடந்து போகிறேன், கர்த்தர் கண்மனை காண்பிப்பார் என்ற விசுவாசத்தோட எலியேசர் செய்திருக்கணும். ஆனா எலியேசர் அடையாளம் கேட்டாரு. ஆனா ரெபெக்காளோ எந்த அடையாளம் கேட்கல பிரியமானவர்களே. அதனால தான் எலியேசர் அந்த வீட்டுக்கு வேலைக்காரனா விசாரிக்கிறவனா இருந்தா. ஆனா ரெபெக்காளோ ராணியா உட்காரப்பனா. கரங்களை நன்றி செலுத்துமா? இதுதாங்க நம்ம பண்ணுகிற விசுவாசம். இதுதான் காணாத விசுவாசம். நீ கண்டு விசுவாசிக்கிறியா, நீ காணாமல் விசுவாசிக்கிறா. எலியேசர் ஆணு, ரெபெக்காள் பெண். இதுல யாரு விசுவாசம் மேல நினைச்சு? எலியேசர் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவர் என்ன கேட்டாரு? இன்னைக்கு நம்ம என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் சொல்லுங்க? அடையாளத்தை பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. கூப்பிட்டவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவரை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா? அழைத்தவர் உண்மையுள்ளவர். நீங்க அப்படி நம்பி நீங்க போனீங்கன்னா அவர் கிரீடத்தை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. இப்போ அங்க இருக்கிற ரெபெக்காளுக்கு தெரியாது, நம்ம தான் ஆபிரகாமின் சந்ததிக்கு அடுத்த தாயா இருக்க போறோம், அடுத்து ஈசாக்கோட மனைவியா இருக்க போறோம். நம்மளை கொண்டுதான் ஜெனரேஷன் பெருக போகுது. நம்ம மூலியமா தான் யாக்கோபு வர போறாரு, நம்ம மூலியமா தான் எலியா வர போறாரு. நம்முடைய சந்ததியில தான் 12 கோத்திரம் உருவாக்கப்படு. நம்முடைய சந்ததி இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவர் அழைச்சிட்டாரு. அவர் மேல் விசுவாசம் வைத்துட்டு, அது குடிசை வீடோ அரண்மனை வீடோ எந்த வீடா இருந்தாலும் சரி, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனவனா இருந்தார் ரெபெக்காள். அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்பேற்பட்ட விசுவாசத்தை இன்னைக்கு கர்த்தர் நம்மள்ட்ட எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. இந்த 12வது மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கோம் பெரியம்மாள். 11வது மாசம் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணினார், 2வது மாசம் வாக்குத்தத்தம் பண்ணினார், 3வது மாசம் வாக்குத்தத்தம் பண்ணினார், 4வது மாசம் வாக்குத்தத்தம் பண்ணாரு. ஆனா 12 மாசம் ஆச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை என்ற அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் பேசுறாரு, அடையாளத்தை காண்பிக்கவல்ல, உன்னை நான் தூக்கி நிறுத்த வந்திருக்கிறேன். நீ காண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலு நீ காணாமல் நீ விசுவாசம் வந்திருக்கிறேல, இயேசுவை பார்க்காமல் நீ விசுவாசத்தை உட்கார்ந்து இருக்கிறேல, உனக்கு தான் மகளே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ரெபெக்காளை கத்த வைத்தேன். ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய சாப்டர், இதெல்லாம் உள்ள போனோம்னா ரொம்ப தூரம் இருக்குது. நான் ஸ்டார்டிங் தான் பேசிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் இருக்க விசுவாசம் அவளை தூக்கி நிறுத்தினது. அதற்கப்புறம் நடந்து போகும்போது யார் எதிர்பட்டு வருகிறா? ஈசாக்கு எதிர்பட்டு வருகிறா. அவ யாருன்னே தெரியல ஈசாக்கு பார்த்து இவர் யார் என்று கேட்கிறா. இவர் தான் உனக்கு எஜமான நான் இருக்க போறேன்னு சொன்னோன்னே அவருக்கு முன்பதா போய் அழகோ அழகு இல்லையோ, குட்டையோ நெட்டையோ, மூத்தவனோ இல்லையோ, மீச இருக்கோ மீசலையோ எதுவும் பார்க்கல. நேராக போய் காலில் விழுந்து, நான் உமக்கு அடியா, என்னை இணைக்கும்படிதான் கர்த்தர் இங்கே கூட்டிட்டு வந்தாரு சொல்லி என்ன அவனை ஒப்புரவானா? யாருன்னே பார்க்கல. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? இந்த விசுவாசத்தை அவர் கேட்கிற, நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீ நடப்பிக்கிற காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஒரு தாயா மாற்ற வேண்டும் என்று விரும்பினா, ஹிஸ்டரியில உன் பேரை வித்தியாசமா எழுத வேண்டும் விரும்பினா, அடையாளம் இல்லாமல் தான் உங்களை கூட்டிட்டு போவாரு. நீ ஒரு பெரிய காரியத்தை உன்னை கொடுக்க போறேன்னா அடையாளத்தை கொடுத்து காமிக்க மாட்டாரு, அடையாளத்தை கொடுக்காம நீ கொண்டு போய் உட்கார பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ரூத் என்ப ஒருத்தி. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரூத்தோட நிலைமை மிகவும் மோசமான நிலைமை. மோவாபிய ஸ்திரீ, அவனுடைய கணவன் இறந்து போயிட்டாரு. நகோமிக்கு 2 குமாரர்கள். நகோமியுடைய கணவனும் இறந்து போயிட்டாரு, நகோமியோட குமாரர்களும் இறந்து போனார்கள். நகோமிக்கு 2 மருமகள். ஒருவர் பேர் ஓர்பாள், 2வது பேர் ரூத்து. 2 பேரும் மோவாப் சந்ததியை விட்டு திரும்ப வர்றாங்க, இஸ்ரவேலுக்கு வர்றாங்க. வரும்போது நகோமி சொல்றா, எப்படியாவது என்னை விட்டு போயிருங்க, என்னுடைய வாழ்க்கை நான் என்னன்ட்டு இழந்துட்டேன், இனி எனக்கு குழந்தை உண்டாகி நீங்கள் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பில்லை, ஸோ என்ன பண்ணுங்க, என்னை விட்டுட்டு போங்க என்று சொல்லி என்ன பண்ணுறா, விரட்டி விட பார்க்குறா. நகோமிக்கு ஒரே கவலை, என் பேர் இனிமேல் நகோமின்னு சொல்லாதீங்க, என் பேரை மாறான்னு சொல்லுங்க, நான் கசப்பாகி மாறிட்டேன், என் வாழ்க்கை கசமாக மாறிடுச்சு, இனி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, என்னை பேர் நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஒருவள் 2 பேர்கிட்ட தன்னுடைய மருமகள்கிட்ட சொல்கிறார். 2 பேர்த்தையும் பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீ எங்களை விட்டுட்டு போய், உனக்கு வயசு இருக்குது, நீ சின்ன பிள்ளையா இருக்க, ஸோ நீ போய் வேறொரு திருமணம் செய்து உன் வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டு சொல்லும்போது, ஓர்பாள் ஒரு கன்னத்தில் முத்தத்தை கொடுத்து விட்டு திரும்பி சென்று, ஒரு மகள் திரும்பி சென்றுட்டா. 2வது மருமகளோ, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ தரித்திரத்தில் இருக்க, நானும் தரித்திரத்துக்கு வர்றேன், நான் உம்மை நம்பிட்டேன், ஓன் தேவன் தான் என் தேவன், ஓ ரட்சகர் தான் என் ரட்சகர், உனக்குள்ளது எனக்குள்ளது ஒண்ணுதான், நம்முடைய மரணத்தை தவிர ஒன்றும் உன்னையும் என்னையும் பிரிக்காதுங்கிற விசுவாசம் ரூத்து நகோமி மேல் வைத்தார். நகோமி சொல்ற, நான் மாறா, நான் கை தொட்டதெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லாம போயிடுச்சு, என் குழந்தைகள் 2 இறந்துருச்சு, என் பிள்ளைகள் இறந்துட்டாங்க, என் கணவன் இறந்துட்டாங்க, நானே அடுத்த நேரத்துக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடுத்து யார் வீட்டில் போய் நான் பிச்சை எடுத்து சாப்பிட போறேன்னு தெரியல, யாருடைய வீட்டண்டையில் போய் நான் உட்கார போறேன்னு தெரியல, யாருடைய வீட்டண்டையில் போய் நான் நிற்க போறேன்னு தெரியல, நான் திரும்ப என்னுடைய ஜனத்துக்கு போறேன், எல்லாரும் என்னை பார்த்து கேவலமா பேசுவாங்க, நீ என்னமோ இந்த ஊர்ல இருந்து மோவாபா போனா நீ செழிச்சிருப்பேன்னு சொல்லி போனேல, அங்க போய் உன்னுடைய மகன்களை பறி கொடுத்து விட்டா, உன்னுடைய கணவனை பறி கொடுத்து விட்டா, இது இல்லாம நீ உன்னுடைய மருமகளை வேற கூட்டிட்டு வந்துட்டியான்னு சொல்லி எல்லாரும் காரி துப்புவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறா. அதுக்கு ரூத்து சொல்றா, காரி துப்புறவங்க என் மூஞ்சிலையும் காரி துப்பட்டு, காரி துப்புறவங்க என்னையும் கேவலப்படுத்திட்டு, எவ்வளவுதான் என்னை கேவலப்படுத்தினாலும் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நீ சொல்லுவதற்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி அவள் நகோமியை நம்பி வந்தா. நகோமியை நம்பி வந்தபடினால அவ ஒரு ஐடியா சொல்றா, நீ போவாஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போ, அங்க போய் என்ன பண்ணு, கோதுமைய பொறுக்கு, நல்ல போவாஸ் அங்க உனக்கு என்ன பண்ணிருப்பாரு, உனக்கு ஒரு காரியத்தை உண்டு பண்ணிருப்பாரு என்று சொல்லும் போது தன்னுடைய மாமியோட பேச்சை கேட்டு எங்க போக போறா, கதிர் பொறுக்க போறா. அங்க போவாஸ் தன் கரத்தை விரிக்கிற கரங்கத்தை நடி செலுத்தோமா, அதே இது ஓர்பால் போல முத்தத்தை கொடுத்து ஓடி இருந்தானா என்ன இருக்க முடியாது, ஒரு சந்ததி இயேசுவே உருவாக்கிற மாட்டார். பக்கத்து சொல்லுங்க, ரூத்து ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் யார முத்தம் கொடுத்துட்டு போயிருந்தா,
நகோமி முத்தம் கொடுத்துட்டு போயிருந்தா இன்னைக்கு ராஜான்னு பெருமையாக பேசுகிற தாவீது வந்திருக்க மாட்டார். யூத கோத்திர ராஜசிங்கம் ரூத்தோட சந்ததியில் பிறந்திருக்க மாட்டார். வேறொரு சந்ததியில் என்ன பண்ணியிருப்பார். இதுக்கு எங்கே ஒரு அடிப்படை ஆரம்பமாக இருந்தது என்ன தெரியுமா? சொல்லுங்கள், என்ன? பக்கத்தில் சொல்லுங்கள். விசுவாசம். விசுவாசம். இப்போ அடையாளத்தை கேட்டாளா ரூத்து? அடையாளத்தை கேட்டாளா? நம்ம தேசத்துக்கு போனால் நமக்கு நிலம் இருக்கா, சொத்து இருக்குதா, இல்லை உங்கள் பின்னாடி வர்றனே வீடு இருக்குதா, அடுத்து போய் என்ன பொழைப்போம், ஏதாவது ஒன்று இருக்குதா? எதுவும் கேட்கல. அதுதான் நம்பிக்கை. காரணம் இதை நன்றி செலுத்தோமா? நீ ஒருவேளை அப்படி இந்த 12வது மாசத்துல இருந்து உட்காந்துருந்த உன்னை பார்த்து சொல்றாரு, உனக்கு ஒரு போவாசை நியமிச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு போவாசை நியமிச்சிருக்கிறேன், அவர் உன்னை பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல போவாஸ் எனக்கு இருக்கிறாரு. போவாசுடைய குணநலங்கள் நிறைந்தவர் தாங்க இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே டிக்டோவா இருந்தாரு. ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறவர் இருந்தாரு. போவாஸ் சொல்றாரு, யார் இவள்? தன்னுடைய கணவர்களை இழந்தவள், தன்னுடைய மாமனாரை இழந்தவள், மாமியார் தான் வேண்டும் சொல்லி அவளுடைய பட்சத்தில் பிடிச்சிட்டு வந்திருக்கா. அந்த வசனத்தில் வாசல் நிறைய இருக்கு, டைம் ஆச்சு, அதனால ஷார்ட்டா பேசுறேன். போவாஸ் சொல்ற, உன்னை இதை பத்தி எல்லாத்தையும் நான் கேள்விப்பட்டேன், நீ இங்க வந்து என்ன பண்ணிக்கோ, பொறுக்கிக்கொள். திராட்சை ரசம் சுற்றி இருக்கிறவங்க சொல்றாரு, வேலைக்காரர்கள் சொல்றாரு, இந்த பிள்ளை பின்னாடி வந்து என்ன நினைக்கட்டும், பொறுக்கி கொள்ளட்டும். அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்கோம், அவ சொல்லுவா, நான் அந்த இடத்துக்கு போறேன், அந்த எஜமானுடைய கண்களை கர்த்தர் எனக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதே மாதிரி கர்த்தர் போவாசுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணினாரு. தயவு மட்டும் கிடைக்க பண்ணல, வேலைக்காரிகளை பார்த்து சொல்றாரு, இவள் பொறுக்க வரும்போது யார் இவளை நெருக்க கூடாது, யார் இவளை கேவலப்படுத்தக்கூடாது, இவளுக்காகவே சில கதிர்களை என்ன பண்ணிட்டு போ, வெட்டும் போது சிந்தி விட்டு போ, அதை என்ன பண்ணிட்டு போட்டோம் அவ. இதுதான் விசுவாசம். அவரை நம்பி வந்துட்டேன்னா அவர் கதிர்களை உனக்காக சிந்தி விட்டு உன்னை ஆசீர்வதிக்கிறாரு. சிந்தி விட்டார்னு அடுத்து நினைச்சுக்கோ, அடுத்து நீதான் ராணி. காரணத்தை நன்றி செலுத்தோமா? சின்ன சின்ன காரியத்தை செய்தார் நினைச்சுக்கோ, நீதான் ராணி. அதற்கு முன்பதாக போவாஸ் சொல்றாரு, சுதந்திரவாளி இன்னொருத்தன் இருக்கிறான்னு சொல்லும் போது ஆண்டவர் கோல போறாரு, சுதந்திரவாளி அவன் இல்லப்பா, சுதந்திரவாளி நீதான். உன்கிட்டதான் ஒரு போர் விவரிக்க வந்திருக்கிறான், உன்னை விவாகம் பண்ணும்படியதான் அவ மாமியார் மேல் விசுவாசத்தை நான் உண்டு பண்ணினேன். ஓ சந்ததியிலிருந்து குணம் உள்ளவ இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் இவளை நியமித்து இவள் நீ விவாகம் பண்ணி ஆக வேண்டும் என்று கர்த்தர் போவாசை ரூத்தோட கண்களிலும் ரூத்தை போவாசுடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ண. கரகத்தை நன்றி செலுத்தோமா? இது ஆரம்பம் எதுவா இருந்துச்சு? ரெபெக்காளுடைய ஆரம்பம் எலியேசர் மேல ஒரு விசுவாசம். ஒரு ஊழியக்காரன் வந்து கூப்பிடும்போது அடுத்த நிமிஷம் என்ன பண்ணா, தன்னுடைய தாயும் சகோதரனை விட்டுட்டு ஓடிட்டா. இங்க தன்னுடைய சகோதரி விட்டுட்டு ஓடுறா, ஓர்பால் விட்டுட்டு போறா. ஆனா இவன் என்ன பண்ணல, விட்டுட்டு நானே பிச்சை எடுக்க போறேன், சேர்ந்து நானும் வர்றேன், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன். கரங்களை நன்றி செலுத்துமா? இது எப்படிங்க விசுவாசம்? இது வந்து நகோமி மேல நான் விசுவாசத்தை நான் சொல்றேன். நான் மாமியா மேல ஒரு விசுவாசம் தான். மாமியா மேல விசுவாசத்தை உண்டு பண்ணது யாரு? தேவன். ஏன்னா மாமியால விட்டு பிரியாம இருந்தபடினாலதான் போவாச கர்த்தர் கொடுத்தாரு. கரங்களை நன்றி செலுத்துமா? இதுதாங்க ஸ்திரீகளுக்குள்ள இருக்க விசுவாசம். இது ஏன் வளர்ந்து என்ன பண்ணிருப்பா, விட்டுட்டு போயிருப்பா. அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி காலகட்டத்தில் இப்படி ஒரு ஸ்திரீகளை கர்த்தர் வச்சிருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு ஸ்திரீ மரியாள், எல்லாருக்குமே தெரியும் மரியாள். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது லூக்கா 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரையும் வாசித்தீங்கன்னா ஒரு தேவதூதன் இறங்கி வந்து சொல்றான், மரியாளே கிருபை பெற்றவளே, உன்னிடத்திலிருந்து ஒருவர் வருவார், அவர் அதிசயங்களை செய்கிறவர், இரட்சகர், உன்னிலிருந்து ஒருத்தர் வெளிப்படுவார், அவர் ஜனங்களை ரட்சிப்பார் என்று சொல்லும் போது மரியாள் சொல்றது, எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிலையிடுவார், அந்த நிலையில் உன்மேல் இறங்கி வரும், அப்பொழுது நீ கன்னியாகி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லும் போது ஆண்டவர் வந்து பேசும்போது மரியாள் என்ன பண்ணி கொண்டு இருந்தா? நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்குது, கரு உருவாயிருக்குன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? யோசேப்பிட்ட கேட்கணும், என் தாயிட்ட கேட்கணும், என் தகப்பன்கிட்ட கேட்கணும், என் சகோதரிட்ட கேட்கணும், என் சுற்றி இருக்கவங்கள்ட்ட கேட்கணும், என் சந்ததிகிட்ட கேட்கணும் என்று சொல்லியிருப்போமா? இல்லை ஓகே கொடுங்க என்று கேட்டிருப்போமா? சொல்லுங்க, எப்படி கேட்டிருப்போம்? உங்க மனசை வச்சு பேசுங்க. சொல்லுங்க, எப்படி பேசியிருப்போம்? 1000 யோசனை மண்டைக்குள்ள போட்டு என்ன இருக்கும், இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துட்டு போய் இது பண்ணலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, ஒரு 2 பேருக்கு அட்வைஸ் பண்ணி கேட்டிருப்போம், இதை என்ன பண்ணிடலாமா, இப்படி ஒரு சம்பவம் கிடைக்குது, நம்மளை பார்த்து காரி துப்புவாங்களே, கேவலப்படுத்துவாங்களே, கல்லெறிவாங்களே, நேல கல்லெறிது சாதாரணமான ஒரு காரியம், கல்லெறிவாங்களே என்று சொல்லி என்ன பண்ணியிருக்கலாம்?
ஏன் இன்னைக்கு இந்த ஸ்திரீகளை கர்த்தர் மேலோங்கி வச்சிருக்கிறாருன்னா இதுதாங்க விசுவாசம். ஹல்லேலூயா. ரெபெக்கால ஏன் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தாயை பேசுறோம்னா இதுதான். ரூத்தை ஏன் நல்ல போவாசுன்னு பேசுறோம்னா அதுதான் காரணம். அதே போல மரியாதையை இன்றும் பேசி கொண்டிருக்கிறோம்னா கன்னியா இருக்கிற ஒருவளுக்கு உண்டாக வாய்ப்பே இல்லை. இதே இது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19 வசனத்துல 25 வசனம் வாசித்தீங்கன்னா யோசேப்பு மனதில் இவளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்கிற எண்ணம் உண்டானது. எப்படி உண்டானது? திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, கரு உண்டான உடனே யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிஞ்ச உடனே தள்ளி விடலாம் என்கிற எண்ணம் யோசேப்பின் மனதிலே ஓடிக்கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு நீ விசுவாசத்துல உறுதியா இருந்தேனா உன் கூட பேசின தேவதூதன் அவன் கூட பேச வல்லவராக நன்றி செலுத்துவோமா? இப்ப நீ தள்ளிவிட மனதா இருக்கிற, ஆனா அங்க அழைக்கப்பட்டு விசுவாசமா இருக்கிறவ சாதாரணமானவல்ல. அவ வாழ்க்கை நீ தோங்கவே இல்லை. ஆனா என் தேவனுக்காக தன்னுடைய கருவில் ஒரு இடத்தை கொடுத்துட்டாரு. என் தேவன் மேல ஒரு விசுவாசம் வச்சுட்டா தேவதூதன் இறங்கி வந்த உடனே தன் தாயிட்ட விசாரிக்கல, தகப்பட்ட விசாரிக்கல, சுற்றி இருக்கிற யார்கிட்டையும் விசாரிக்கல. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தைக்கு நான் ஆம் என்று பதிலளிக்கிறேன் என்ற நம்பிக்கையை மரியாள் வைத்திருந்தபடினால கிருபை பெற்றவளே. அந்த நாட்களில் அவ தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றவளா இருந்தபடினால தான் அவர் தேடி வருகிறாரு. தேடி வந்து சொல்றாரு, நீ கிருபை பெற்றவளா இருக்கிற, நான் ஒரு வார்த்தையை உனக்கு சொல்ல போறேன். நீ கல்யாணமே உனக்கு நடக்காது. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு கரு உன்னுடைய வயிற்றுல உருவாகும். அந்த கருவுதான் இயேசு என்று அழைக்கப்படுவார். அந்த இயேசு இந்த நாட்டை ரட்சிப்பாரு. அவர் தான் இந்த பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலை ஆக்குவார் என்று சொன்ன உடனே அவள் ஓகே நான் ரெடி, ஓகே ஓகே. யோசேப்பு உடனே இது கேள்விப்பட்ட யோசேப்புக்கு தள்ளி விடலான்ங்கிற மனது உண்டானுச்சு. ஆனா யோசேப்பு நீதிமானாயிருந்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மேல் ஒரு பயம் உள்ளவனாயிருந்தான். அந்த நாட்கள் யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்தான். யோசேப்போட தூதர் பேசின உடனே தன்னுடைய மனைவியை சேர்த்துக்கொண்டாங்க. சொல்லுத்தோமா? இப்ப யோசேப்புக்கு இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? ஆண்டவர் சொன்ன உடனே இப்போ யோசேப்பையும் கல்லறிய மக்கள் என்ன இருப்பாங்க? ரெடியா இருப்பாங்க. ஏண்டா நீ ஒரு பைத்தியக்காரனாடா, இப்படி ஒரு பெண் வந்து சொல்லுது, நீ என்ன பண்ணிக்கிட்ட சேர்த்துக்கிட்ட? 2 பேரையும் சேர்த்து கல்லறியதுக்கு என்ன இருப்பாங்க? ரெடியா இருப்பாங்க. 2 பேரும் விசுவாசத்தை விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கப்புறம் மரியாளுக்கு பார்த்தா அநேக பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. தன் மேல் விசுவாசம் வைத்து இயேசு என்கிற கருவை சுமந்த அவளுக்கு அடுத்து பார்த்தா உலக ரீதியான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து யோசேப்பையும் அவளையும் இணைந்திருக்க பண்ணி அநேக பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு இடம் கொடுத்தனால, அவர் மேல் விசுவாசம் வைத்தனால, கல்யாணம் முடிக்காத ஒருவளுக்கு இப்படி நடந்துச்சுன்னா உலகம் கேவலமா பேசும். எவ்வளவு தெரிஞ்சு தன்னுடைய வயிற்றுல இடம் கொடுத்தபடினால அவளை கண்டிப்பா கர்த்தர் மரியாளை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உலகப்புறமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து கர்த்தர் மரியாளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தனக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்தோம்னா கர்த்தர் உனக்கு அநேக காரியங்களை செய்கிறவர்கள். இதெல்லாம் நம்ப முடியாத விசுவாசம். இப்படிப்பட்ட விசுவாசம், இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரி காரியத்தை செய்ய ரெடியா இருக்கும்? இந்த 12வது மாசம் புட்டுத்தனமான விசுவாசம் வைங்க கர்த்தர் மேல. அவர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க நம்பிக்கை. ஆபிரகாம் போய் கேட்டாரா, நான் காட்டுகிற தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே சத்தத்தை கேட்டு என்ன பண்ணினாரு? ஓடி போனாரு. இதுதாங்க விசுவாசம். இப்படி நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. நீங்க சொல்லுவீங்க, இவ்வளவு நாள் சிறிய மாத்திரம் பேசிட்டீங்க, அப்ப ஆண்கள்லாம் சாதாரணமா என்று நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. சரி மட்டும்தான் குணசாலியா? இங்க பக்கமே பேசிட்டு இருக்க. இவர் பாக்குறாரு, அப்ப எங்ககிட்ட விசுவாசம் இல்லையா? நாங்க விசுவாசத்தை பண்ணினா என் மனைவியை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன், அப்ப எனக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை பேசுகிறேன், எடுத்து வாசிப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 வசனத்திலிருந்து 22 வசனம் வரையும். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபேதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். நன்றி சொல்லுங்க. நல்ல வேலையில. ஹல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லிட்டு வராரு. சுவிசேஷத்தை சொல்லிட்டு வரும்போது பேதுரு, அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், பேதுருவும் அந்திரேயாவும் படவில மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. யாக்கோப்பு யோவானும் படவுல இருக்கிற வலையை சிக்கு உண்டதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
சரி பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ பேதுருக்கும் அந்திரேயாவுக்கும் இயேசு யாருன்னே தெரியாது. அந்த வழியாக போகிறாரு. போன உடனே பேதுரு அந்திரேயா பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்கள சொன்ன உடனே யார் என்னன்னே தெரியல, புடக்கனை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, தன்னுக்கு தொழிலாக இருக்கிற, தனக்கு சொந்தமாக இருக்கிற, தன்னுடைய வீட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிற படவையும் வலையும் விட்டு தேவனை பின்பற்றினாங்க. இதை விட ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அடுத்த 2 பேர்த்த பார்த்தா யாக்கோபு யோவானும் தன் தகப்பனோடு கூட சேர்ந்து வலைகளை என்ன இருக்கிறாங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தாங்க. தன் தகப்பனோடு சேர்ந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தாங்க. இயேசு சொல்றாரு யாக்கோபு யோவானை பார்த்து என் பின்னே வாருங்கள், உங்களை நான் ஜனங்களை பிடிக்கிறவன்ற மாத்துவேன்னு சொன்ன உடனே தன் தகப்பனை விட்டுட்டு ஓடி வந்தாங்க. அதை நன்றி செலுத்துவோமா? இங்க தகப்பனை கூட்டிட்டு வரல, வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு தகப்பன் முக்கியம் இல்ல, தேவன் தான் முக்கியம், என் தாய் முக்கியம் இல்ல, தேவன் தான் முக்கியம் என்று சொல்லி யாக்கோபு யோவானோ இப்போ ஏன் தேவனுடைய மார்பில் சாஞ்சாங்க தெரியுமா? தான் தகப்பனை எனக்காக விட்டுட்டு வந்திருக்கிறாங்க, என்ன நம்பி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி 2 பேரையும் தூக்கி என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மார்பில் தூக்கி போட்டாக்காரங்க. நன்றி செலுத்துமா? இதுதாங்க விசுவாசம். தான் தகப்பன் இது வரைக்கும் அவனுக்கு எல்லா வலைகளையும் மீன்களையும் பிடித்து சம்பாதிக்க பழக்கி கொடுத்தவர், நடக்க கத்து கொடுத்தவர், மீன் பிடிக்க கத்து கொடுத்தவர், வலையை வீச கத்து கொடுத்தவர். ஒரே ஒரு வார்த்தை வந்துச்சு, தகப்பனை தூர போட்டு ஆண்டவர் பின்னாடி செய்ய ஆரம்பிச்சாங்க. படவுல மீன் பிடித்துட்டு இருந்த பேதுருவும் அந்திரேயாவும் மீன் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, படவுல இருக்கிறாங்க. பார்த்து சொல்றாரு பின்னே வா, உன்னை என்ன பிடிக்கிறா மாத்துவேன், நீ மீன் பிடிச்சதெல்லாம் போது, நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவனா மாத்துவேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? இதே பெரியப்பட்ட விசுவாசம். இயேசு கேள்விப்பட்டு விசுவாசித்தாங்களா? இயேசு செய்த அற்புதத்தை நம்பி விசுவாசித்தாங்களா? ஏன் இந்த 4 பேரை கர்த்தர் தூக்கி வச்சாரு? பேதுரு மனுஷனை பிடிக்கணும்லாம் மாறப்பட்டாரா? மாறப்பட்டார். ஏன் அந்த நடந்துச்சுன்னா, பேதுரு எத்தனை தடவை மறுதளிச்சாலும் ஏன் அவன் மேல கிருபைனா, நீ என்னை நம்பாமையே விசுவாசத்தை, என் வார்த்தையை கேட்டு விசுவாசம். இப்ப பேதுருவும் அந்திரேயாவும் யாக்கோபு யோவான் என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய தகப்பனை தாயை படவை தனக்கு தொழிலா இருக்கிறது தூக்கி போட்டு வந்துட்டாங்க. வார்த்தை வந்துருச்சு. இனி என்ன பண்ணித்தான்? அவனை பிடிச்சுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி தூக்கி போட்டு ஆண்டவர் பின்னாடி வந்தாரு. மனைவி பிள்ளைக எதையும் யோசிக்கல. வார்த்தை அவர் சொன்ன உடனே மனசு ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கு. சொன்ன உடனே ஒரு வார்த்தை அவருக்குள்ள ஏதோ ஒரு உண்டு பண்ணியிருக்கோம். ஒருத்தரை விட்டுட்டு வரணும்னா சாதாரணமான காரியம். ரபேக்காள் தன்னுடைய சகோதரனையும் தாயை விட்டுட்டு வந்து சாதாரணமான காரியமா? ரூத்துக்கு தகப்பனும் தாய் சகோதரி எல்லாம் இருந்தாங்க. தன்னுடைய மாமியை நம்பி வர்றது சாதாரணமான காரியமா? மரியாளுக்கு நியமிக்கப்பட்டது தன்னுடைய கணவனாயிருக்க யோசேப்பிட்ட பெர்மிஷன் கேட்காம இதை ஒப்புக்கொண்டது சாதாரணமான காரியமா? தன் தாய் தகப்பட்ட பெர்மிஷன் கேட்காம ஒப்புக்கொண்டது சாதாரணமான காரியமா? எல்லாம் விளக்கறையும் விசுவாசம். பக்கத்தை சொல்லுங்க, நீங்க யார்ட்டையாவது கேட்டுட்டு நீங்க விசுவாசத்தை செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா கடைசி வரை எந்திரிக்க மாட்டீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் மேல நம்பிக்கை உறுதியா இருங்க, அவரும் காரியத்தை வாய்க்க பண்ணுவாங்க. காரணம் நன்றி செலுத்துவோம் அந்த நல்ல வேலையில. இதுதான் விசுவாசம். இதைத்தான் உங்கள்ட்ட பேச சொன்னாரு. என் பிள்ளைங்க சோர்ந்து போயிட்டாங்க, என் பிள்ளைங்க பலவீனப்பட்டாங்க, எல்லாத்தையும் நம்பி சோர்ந்து போனாங்க. அவங்கள பார்த்து சொல்லு, இவங்கெல்லாம் பைபிளில் இருக்க குணசாலியான சிறிய பார்க்க சொல்லு, பேதுருவை பார்க்க சொல்லு. பேதுரு ஆண்டவருக்கே புத்திமதி சொன்னவன், உங்களுக்கு இது ஆகக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அவர் சொல்ற, டேய் நீ நான் சொன்ன சொன்னோன்னு வந்துட்ட, அந்த ஒரு ரீசனுக்காக உன்னை என்ன பண்ணிட்டு எல்லாத்தையும் மன்னிச்சு, நீ 3 தான் மறுதலிப்ப, பரவாயில்ல, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துட்ட. நீ எத்தனை வாட்டி தப்பு செஞ்சாலும் நீ அவர் மேல விசுவாசம் ஃபர்ஸ்ட் வச்சுட்ட பத்தியா, நீ விலகி போனாலும் அவர் உன்னை திரும்ப நிறுத்த வல்லவராக இருக்கிறாரு. ஆதியில கொண்டு இந்த அன்பை விட்டு விட்டா என்று சொல்லி தன்னுடைய அபிஷேகம் இழந்து போயிட்டு ஒரு நினைக்கிறாயா? அவர் உன்னை கைவிடலை, நீ தான் விலகி போறான். அவர் கைவிடல, உன்னை திரும்ப நிறுத்தி மீன் பிடிக்கிறவனா இல்ல மனுஷனை பிடிக்கிறவனா உன்னை மாற்றுகிறவா இருக்காரு. நீ சோர்ந்து போனாயோ, பலவீனப்பட்டு போனாயா, நீ உன்னுடைய மனசுல எப்படி பண்ணி கொண்டிருக்கிற? ஆண்டவர் அப்படி இல்லை, அழைத்த அழைப்பை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். நீ எத்தனை தடவை விழுந்து போனாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்தி கொண்டே இருப்பார். அதுக்காக விழுகணும் என்று சொல்லல, அவர் மேல விசுவாசம் வை, அவர் என்னை நிறுத்த வல்லவரா இருக்கிறாரு. அவர்கிட்ட நோக்கி பாரு, ஏசப்பா ஒருவேளை என்னுடைய பாதையை மாறுதலா இருந்துச்சுன்னா என்னை என்ன பண்ணுங்க, மாற்றி என் மேல் நம்பிக்கையை ஊற பண்ணுங்க, என் மேல் நடத்துங்க என்று சொல்லுவோம். அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். இதுல என்ன 2 விசேஷித்தமானவர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பெரிய காரியங்களை செய்தவங்க. ஒருவர் மீதியானவரை முறியடிச்சவர், இன்னொரு எகிப்து மக்களை இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தவர். யாருங்க? ஒன்று மோசே, 2வது கிதியோன். கிதியோன் வந்து பேசுறாரு, பராக்கிரமசாலியே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே எல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் சரி, எனக்கு 3 அடையாளத்தை காண்பீங்க. ஒன்று, நான் போய் விருந்து பண்ணிட்டு
தோல்லாம் உரிச்சிட்டு வந்து உங்களுக்கு வைப்பேன், அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு போங்க. சரி இங்கேயே நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரை வெயிட் பண்ண, தூதனை வெயிட் பண்ண வச்சுட்டு அவர் போய் என்ன பண்ணுறாரு, முதலாவதாக போய் தன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் செஞ்சுட்டு தேவனுக்கு பலியிட வராரு. அது வரைக்கும் தூதன் அங்கே என்ன பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தார். தன்னுடைய பலிகளை செலுத்தின உடனே அவர் சாப்பிட்டு கிளம்பும் போது நான் தூதனை பார்த்து விட்டேன், தேவனை முகமுக பார்த்து விட்டேன்னு குதிச்சு ஆர்ப்பரிக்கிறார். தேவன் தான் என்கிட்ட வந்து பேசினாரு, தூதன் தான் என்கிட்ட வந்து பேசினாருன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாரு. அது எங்கே இருக்குன்னா, நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சு பாருங்க. 6ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சேன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ கிதியோன் சொல்றாரு, நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், நான் முகமுகமாய் தரிசிட்டேன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். பயப்படாதே, மீதியானிலே முறியடிப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து தூதன் வந்து பலிகளை சாப்பிட்ட உடனே ஒரே சந்தோஷம். அந்த விசுவாசம் வந்துருச்சு. அடுத்து அந்த விசுவாசம் என்ன பண்ணக்கூடாது, போயிருக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது, போயிருக்க கூடாது. இந்த விசுவாசத்தின்படி தன் காரியங்கள் நடத்தினாரு. சேவகர் எல்லாத்தையும் கூட்டிட்டு மீதியானியை முறியடிச்சிடலாம், அதை பண்ணிடலாம், இது பண்ண டீம் எல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு பயம் உண்டாயிருச்சு. திரும்ப 2வது விஷயம் அவர் சொல்றாரு, நான் ஒரு தோலை கொண்டு வரேன், அந்த தோலில் பனி இருக்கட்டும், சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே காய்ந்திருக்கட்டும். 2வது அடையாளம் நம்பிக்கை. பாருங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை. நான் ஒரு தோலை கொண்டு வரேன், அந்த தோல் மாத்திரம் எப்படி இருக்கணுமா, பனியா இருக்கணுமா, சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாம் என்ன இருக்கணும், காஞ்சிருக்கணும். தேவன் அதையும் செஞ்சிட்டாரு. தேவன் என்ன பண்ணிட்டாரு, அதையும். இப்பயும் விசுவாசம் என்ன இருக்கணும், வந்திருக்கணும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே மீண்டும் ஒரு விஷயம் மாத்திரம் ஒரு அடையாளத்தை கேட்டுக்கட்டுமா? சரி கேளுடா, எத்தனை அடையாளம்டா உன்னை காமிக்கிறது, எத்தனை தவண்டா உன் உயிரை நான் காப்பாத்துறது, எத்தனை தவண்டா உன்னை தூக்கி எடுக்கிறது. சரி பரவாயில்ல, நான் உன்னை தூக்கி நிப்பாட்ட வல்லவராக இருக்கிறேன். கடைசி வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் திரும்ப கேட்பாரு, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நான் உங்கள்ட்ட ஒரு அடையாளத்தை கேட்டுக்கிட்டோமா, கேளு. இப்போ தோல் மட்டும் காஞ்சிருக்கட்டும், மற்ற எல்லாத்துல என்ன இருக்கணும், பனியா. சரி உனக்காக என்ன என்னத்தெல்லாம் செய்ய வேண்டியது, ஜனங்களை ஃபர்ஸ்ட் காய பண்ணணும், அடுத்து அவங்கள பனியா மாத்தணும், உனக்கு விசுவாசத்தை உண்டு பண்ணுறதுக்கு நான் எத்தனை வேத்ததா வாதிக்கணும்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சரி உன் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீ பயந்தவன் தான், நீ கீழ்ப்படியாதவன் தான், நீ நடுங்குகிறவன் தான், ஆனா நீ தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவன், அதற்காக நான் உனக்காக நான் எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு திரும்ப தோலை என்ன பண்றாரு, காய பண்ணுகிறாரு. இருக்கிற இடத்தை எல்லாத்தையும் என்ன பனியை போல மாற்றுகிறார். யாருக்காக பண்ணார்னா, உனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக. என் தேவன் எதை காட்டியாவது உன்னை பயில் காட்ட வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு பயம், எப்படி நடக்க போகிறங்கிற பயம், ஜனங்களை சேர்த்துட்டு அந்த பயம் அவனை ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. எப்படி இந்த ஜனங்களை வச்சு மீதியானியை முறியடிக்க முடியும், இந்த 300 பேரை சம்திங் அவ்வளவுதான் இருந்தாங்க, இவங்களை வச்சு எப்படி பண்ண முடியும், முடியவே முடியாது என்று அவன் பயந்துட்டு இருக்கும்போது, ஆண்டவரே ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி எனக்கு அடையாளத்தை காமிச்சிட்டாரு. திரும்பி ஒரு வாட்டி, கடைசி ஒரு வாட்டி அடையாளத்தை கிதியோனுக்கு காமிச்சாரு. கிதியோன் நீதிமானா இருந்தான், நமக்கு காண்பிப்பாரா சொல்லுங்க? காண்பிச்சுட்டு தான் இருக்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு தான் இருக்கிறாரு. வசனத்தை பிடித்து கொண்டு ஓடுகிறது யாரு? அபிஷேகம், அனாயிட்டிங் எல்லாம் ஓகே இல்லைன்னு நான் சொல்ல. வசனம் தான் நம்மளை பைபிள் தான், வசனம் தான் நம்ம பரலோகத்துக்கு நேராக கொண்டு போகும். விசுவாசம் தான் நம்ம பரலோகத்தில் உட்கார பண்ணும். வந்து சும்மா ஜோம் பண்ணிட்டு 2 பேர் விழுகிறனாலே 4 பேர் விழுகிறனாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த நிமிஷம் நீ சந்தோஷம், அது வந்து உன்னுடைய மனசுல ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறது. தேவனுடைய தொடு அது முக்கியம். அது ஒரு சைடு இருந்தாலும் வசனம் தான் உன்னைய நியாயம் தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, வசனம் தான் உன்னை நியாயம் தெரிக்கும், விசுவாசம் தான் உன்னை நியாயம் தெரிக்கும். ஆனா அவர் சொல்றாரு, வேத வாசிப்பில் ஆழம் இருக்கிறதா, சத்தியம் இருக்கிறதா, அதை அவர் விரும்புகிறார். நம்மள்ட்ட அதிகமாக எதிர்பார்க்கறது ஆழத்துக்குள்ள போக வேண்டும், சத்தியத்துக்குள்ள போக வேண்டும். இதை என் பிள்ளைக்கு மேயணும், இதை மேயணும். இதை சொல்ல சொல்ல அநேகர் உயிர் பெற்று எழுப்புவாங்க. கரங்களை நன்றி செலுத்தும் அந்த நல்ல வேலையில. கிதியோனுக்கு அடையாளத்தை கேட்டாரு. கிதியோனை எழும்ப பண்ணுவதற்காக என் தேவன் எது வேணாலும் செய்ய வல்லவர். கரங்களை நன்றி செலுத்தோமா. அவர் சொல்றாரு, நீ இந்த 300 பேர்த்த கூட்டிட்டு போ, அந்த 300 பேரும் போய் போர் அடிக்க மாட்டாங்க. நீ கிதியோனுடைய கர்த்தருடைய பட்டயம் மாத்திரம் சொல்லு, ஒருவருக்கு விரோதமா ஒருத்தர் எழும்புவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு விரோதமா அவங்களை எழுப்பி விட்டாரு. கிதியோன் அடையாளத்தை கேட்டா, அந்த அடையாளத்தையும் நீ சொல்லியும் நீ இவ்வளவு கேட்கிற, நீ போரே அடிக்க வேணாம், ஓரத்துலன்னு என்ன பண்ணு, கர்த்தருடைய பதை நீ சொல்லு போதும். நீ ஒன்னும் கத்தியவோ ரத்தத்தை எதுவும் சும்மா வேண்டாம், ஓரத்துலன்னு என்னை பற்றி பேசி என்னை பற்றி பாடு போதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அடையாளத்தை கேட்டனால
நீ பாடுனா போதும் என்ன பண்ணிட்டு ஒதுக்கி விட்டு அவரே யுத்தத்தை பண்ணி அவரே முடிச்சு இது அடையாளத்தை கேட்காம இருந்தா யுத்தத்தை போய் கிதியோனே 4 பேர்த்தோட தலையை வெட்டி அப்பாடா என் பயம் போயிடுச்சுன்னு சொல்லி கையை தூக்கி என்ன பண்ணிருக்கலாம், காமிச்சிருக்கலாம். இப்போ இவன் அடையாளத்தை கேட்டு கேட்டு நீ ஒருத்தையும் கத்திய ஒருத்தையும் தலையில கூட நீ வைக்க வேணாம், நீ ஓரத்துல பார்த்து பாடிட்டு இருந்தா போதும்ப்பா, கதியோடைய பத்தையும் கத்துடைய படம் நீ சொல்லிட்டே அது போதும், நீ தான் இவ்வளவு பயந்து சோகமா இருக்க, அடையாளத்துக்கு மேல அடையாளத்தை கேட்டு 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 போப்பா நெல்லுப்பான்னு என்ன பண்ணிட்டாரு நிக்க வச்சுட்டு அவரே இறங்கி என்ன ஆரம்பிச்சிட்டாரு, கிரியை செய்ய ஆரம்பிச்சார். என்னடி சொல்லுத்தோமா, ஒருவேளை நீ அடையாளம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் சோர்ந்து பண்ண அவர் உனக்காக கிரியை செய்கிறார். என்னடி சொல்லுத்தோமா, இதே தான் மோசே. யாத்திரையாமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் வரை வாசித்தீங்கன்னா அவர் முச்சடியின் மாதிரி பேசி பயங்கரமா பேசி உன்னை கொண்டு அற்புதம் செய்வேன், நீ போ இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கூட்டிட்டு வந்துடுவா, எகிப்தியர்கள் எல்லா ராஜாக்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவா எல்லாம் சொன்னோன்னே நான் போனா எப்படி நம்புவாங்க, போனா எப்படி? வாசிங்க இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். யாத்திரையாமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என்னை நம்பார்கள், பக்கத்துல சொல்லுங்க, நான் என்னதான் சுவிசேஷம் சொன்னாலும் அவர்கள் என்னை நம்பார்கள். அதனாலேயே நான் என்ன பண்றது இல்லை, போய் யாருக்கிட்டையும் இயேசு நல்லவர் என்ன பண்ணுவதில்லை சொல்வது. சொன்ன என்னை பார்த்துட்டே உனக்கே ஒன்றும் இல்லை, உன்னையவே எகிப்துல துரத்தி விட்டு தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்க, நீயே அந்த ஊருக்கு போகிறதுக்கு பயந்துட்டு தான் இங்கே வந்து என்கிட்ட வந்து தஞ்சம் புகுந்த, இப்போ நீ வந்து என்கிட்ட பேசுறியா, ஓடி போன நீ வந்து எனக்கு சுவிசேஷம் சொல்றியா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் என்னையெல்லாம் கேவலப்படுத்துவாங்க, அவங்ககிட்ட எல்லாம் சொல்லி யூஸ் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கே சுவிசேஷம் சொல்றேன். என்ன சொல்றான்னா, அப்பொழுது மோசே அவர்கள் என்னை, எல்லாத்துடைய மனசுல இதான் இருக்குது, ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல போனா இல்லை அவனை கேவலமா பேசுவான், அவனை நம்ப மாட்டான், அவன் வந்து நான் சொன்னா ஓ வாழ்க்கை சரியா இருக்கான்னு அடுத்த நிமிஷம் கேட்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டு நீ தான் நம்பி போனியே, உனக்கு என்ன பெரிய கோடீஸ்வரம் கொடுத்தாரா, பெரிய எல்லாங்க ஒரு 4 ஆட்டை கொடுத்து வனாந்தத்துல மேய்க்க சொன்னார், அவ்வளவுதான் மேய்க்க சொன்னாரு, மேய்ச்சிக்கு இருந்தே முச்சரி முன்னாடி பேசி எங்க வந்துட்டாரு, இங்க கூட்டிட்டு வந்துட்டார். இவ்வளவுதான் மோசே சாட்சி சொல்ல முடியும். மோசே செல்வ சீமானா இருந்தானா அப்பெல்லாம் எழுதப்படலை. அங்கே கொலை பண்ணிட்டு பயந்து ஓடி வந்தான், வனாந்தத்தில் ஆடுகளை மேய்ச்சி கொண்டு இருந்தான், வெள்ளமுள்ள பலசாலியாக இருந்தவன் ஆடு மேய்ச்சி மேமேன் என்ன ஆயிடுச்சு, வெள்ளம்லாம் போயிட்டு நடக்க முடியாமல் உட்காந்துருந்தவன்ட்ட ஆண்டவர் பேசி என்ன பண்ணுறாரு, நீ போங்கிறாரு. சொல்கிறேன், நான் போனால் என்னைய நம்ப மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு பலசாலி, அன்னைக்கு எகிப்து நாட்கள் இருக்கும்போது பயங்கரமான பலம் உள்ளவன், தன்னுடைய ஜனத்துக்கு ஒருத்தர் நடக்கும்போது டக்குன்னு எகிப்தியரை வெற்றி கொண்டு போட்ட பலம் உள்ளவன். இப்போ சொல்கிறான், நான் போனால் என்ன பண்ண மாட்டாங்க. விசுவாசம் எப்படி போயிடுச்சு பாருங்க, பேசி 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 அப்படியே சோர்ந்து போய் நீ சொன்ன ஆதியில் நான் இருக்கும்போது வில்ல வளைச்சேன், ஆதியில் இருக்கும்போது செத்தன் உயிரோட எழுப்பியிருப்பேன், ஆதியில் நான் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஜெபம். இப்போ என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, 24 மணி நேரம் சொல்லுவோம். சாட்சி சொல்ல விட்டோம்னா நான் அந்த காலத்தில் பண்ண காரியம்லாம் அதெல்லாம் இன்னைக்கு என்ன பண்ற, இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க. அன்னைக்கு 100 கிலோ தூக்குன, அன்னைக்கு 100 கிலோ தூக்குனியா, இல்ல அன்னைக்கு மட்டும் பேசுற. மோசே நீ என்ன பண்ண மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. என் வாக்குக்கு செவி கொடாமல் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுகிறார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே எதுக்கு அடையாளமா? தேவனாய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே. அப்போ கேட்டது என்ன பண்ணார், அவர் செய்து காமிச்சார். இவன் சொல்கிறான் என்னால் முடியாது, நான் சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, எனக்கு பலன் இல்லை, பேச முடியாதுன்னு சொல்லும்போது உன் கையில் என்ன இருக்குது, என்ற ஒரு கோல் 4 ஆடு தான் இருக்குது. சரி கோலை தூக்கி என்ன பண்ணு, கீழே தூக்கி போடு. அது என்ன ஆயிடுச்சு, பாம்பாயிடுச்சு. திரும்ப என்ன பண்ணு, தூக்கி பிடி, கையை தூக்கி உரையில் போடு, திரும்ப கையை தூக்கி வெளியே போடு. இப்போ அவங்க நம்புவாங்க, நான் அவன்கிட்ட பேசினேன், இதுதான் அவனுக்கு அடையாளம் கொண்டு போனேன். என்ன பண்ணார், அதை நம்பி மோசே என்ன பண்ணார், போனார். அப்போது காணாமல் விசுவாசிக்கும் போதும் அவர் உன்னை பெரிய லெவலில் கொண்டு போய் உட்கார பண்ணுகிறவர் இருக்கிறாரு. நீ அடையாளத்தை கேட்டு ஒரு அடையாளம் இவனுக்கு உடனே நடந்துச்சு, நீங்கள் அடையாளம் கேட்பீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அதுவரையும் நீங்கள் தடுத்து இருக்க மாட்டோம்.
ஒரு விசுவாசத்தை ஒன்று காரியத்தை கேட்போம், அந்த காரியம் நிறைவேறதுக்கு கொஞ்ச நாள் ஆனவுடனே அந்த காரியத்தை விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். அடுத்த காரியம் நிறைவேறதுக்குள்ள அடுத்த காரியத்துக்கு போயிடுவோம். அடுத்து ஒரு அற்புதம் செய்யறதுக்குள்ள இப்படி நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே அதிகப்படியாக இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்ணிகிட்டே இருப்போம், மாறிக்கிட்டே இருப்போம். ஆனால் கிதியோன் அப்படி இல்லை. எனக்கு இப்பயே பண்ணுங்க, வெயிட் பண்ணுறேன், இப்பயே எனக்கு தோலை பணியாக மாற்றுங்க செஞ்சார். இப்பயே எனக்கு என்ன பண்ணுங்க, அந்த காரியம் நடக்கிற நாட்கள் எழுதப்படல, அந்த காரியம் நடந்த நேரங்கள் எழுதப்படல. அது வரைக்கும் கிதியோன் தேவனை பார்த்து கொண்டே இருந்தான், தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டே இருந்தான். மோசையும் அந்த அடையாளத்தை வாங்குற அளவுக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருந்தான். எத்தனை பேர் அடையாளம் வாங்குற அளவுக்கு நின்று கொண்டு இருக்கிறோம்? நாட்கள் ஆகலாம், மாதங்களாகலாம், வருடங்களாகலாம். எத்தனை பேர் அதில் தரித்து நின்று கொண்டு இருக்கிறோம்? அடையாளத்தை காண்பீங்கள் என்று சொல்லி தரித்து நின்று அதற்கு நேராக ஓடுகிறவர்களா யார் இருக்கிறோம்? அதுக்கு காணாமல் விசுவாசித்து போகிறதே பெருசுன்னு நான் சொல்கிறேன். பேதுரு மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டாரு, ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிட்டாலும் நடந்துடும். இல்லை நான் நம்ப மாட்டேன், எனக்கு அடையாளத்தை காண்பீங்கன்னு சொன்னால் அந்த அடையாளத்தை காண்பிக்கிற வரைக்கும் யார் இன்னைக்கு வெயிட் பண்ணுறவளா இருக்கிறீங்க? ஒரு காரியத்தை கேட்குறீங்க, அந்த ஒரு மாதத்தில் நடந்துச்சுன்னா விசுவாசிக்கிறீங்க, நடக்கலைன்னு என்ன பண்ணுகிறோம்? செய்ய மாட்டார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளேயே யார் விதைக்க பண்ணுகிறா? பிசாசானவன் என்ன பண்ணுகிறான்? அடையாளத்தை கேட்குறோம்னா தப்பு இல்லை, கேட்டால் அந்த அடையாளத்தை காண்பிக்கிற வரைக்கும் அந்த தரிசனத்தில் நிலைத்திருக்கிறோமா என்று நம்மளை சோதித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அதன் மேலே போவாஸ்கிட்ட சொல்லுவாங்க, நகோமி அவன் அந்த காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும், உனக்கு பதில் சொல்கிற வரைக்கும் அவன் தூங்கவே மாட்டான், அவன் உறங்கவே மாட்டான். அவனை அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், தூக்கமே அவனுக்கு வராது, அப்படி உற்சாகமாக இருந்துக்கிட்டே இருப்பான். அப்போ உன் காரியம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த காரியத்தை விடாமல் இருக்கிறீங்களா? காரியம் முடிகிற வரைக்கும் பிடிச்சிருக்கிறீங்களா? ஒரு பொருள் நமக்கு வேணும்னா அந்த 10 நாளே 5 நாளே தன் கணவன்கிட்ட கேட்டு அடம் பிடிச்சி வாங்குற அந்த வைராக்கியம் தேவன் மேலே இருக்கிறதா? அந்த விசுவாசம் தேவன் மேலே இருக்கிறதா? இப்படி இருந்துச்சுன்னா, தேவன் மேலே நீங்கள் வச்சிங்கன்னா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தீங்கன்னா, இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் கர்த்தர் பெயர்ந்து போவார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா? உங்கள் விசுவாசம் தேவன் மேல் மிகவும் அதிகமாக இருப்பதாக. மாறா என்று நகோமியை சொன்னாங்க. ஆனால் போவாஸ் ரூத்தை கல்யாணம் பண்ணிச்சதுக்கப்புறம் மாறா எப்படி மாற்றப்பட்டது? மதுரமாக மாற்றப்பட்டது. நீ ஒருவேளை வாழ்க்கையை மாறா என்று சொன்னேன், அவர் வாழ்க்கையை அவர் மதுரமாக மாற்றுகிற இருக்கிறாரு. அவர் மேல் நீ விசுவாசம் வைத்திருந்தால் உன் விசுவாசத்தை பெருக பண்ணுகிற இருக்கிறாரு. பெண்களாக இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், ரெபெக்காள் போல ஒரு விசுவாசம், ரூத்து போல ஒரு விசுவாசம், மரியாதை போல ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பெரிய காரியங்களை செய்வார். ஆண்களாக இருக்கிற உங்களுக்கு பேதுரு போல, அந்திரேயா போல, யோவான் போல, யாக்கோப் போல ஒரு விசுவாசம் இருந்தால் நீங்கள் தான் அந்த உலகத்திலே பெரிய ஆளாக இருப்பீங்க. எதையும் எதிர்பார்க்காம, தகப்பன் தாய் யாரையும் பார்க்காம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓட ஆரம்பிச்சோன்னா, சுற்றி இருக்கவங்களை பேச்சை கேட்க ஆரம்பிச்சாதான் அங்கே குழப்பி விட்டுருவாங்க. நீ போனேன்னா என்ன நடக்கும்? நீ வனாந்தத்தில் அலைஞ்சு தான் தெரிய முடியும். ஆண்டவர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்ற பின்னாடியே போயிட்டேன்னா, உனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நீ மீன் பிடிச்சி விற்றேன்னா உனக்கு 50,000 40,000 30,000 வரும். இவ்வளோ விட்டு அன்றைக்கெல்லாம் வெள்ளிக்காசு மீனுடைய வாயிலேருந்து என்ன எடுத்த வெள்ளிக்காசு இருந்துச்சு. இப்போ ஏற்பட்ட காரியத்தை விட்டுட்டு அவர் பின்னாடி ஓடுறியா? பரவாயில்ல, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அதை காட்டில் எனக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிற நம்பிக்கையோடு சீசர்கள் ஓடி போனாங்க. இன்றைக்கி ஏன் 12 சீசரில் 11 சீசரில் பேசுகிறோம்? அந்த 11 சீசர்களும் இயேசு சொன்ன அடுத்த நிமிடமே, அடுத்த நொடியே, அடுத்த செகண்டே தன் சுற்றி இருக்கவங்களையும் பார்க்காமல் விட்டு தேவனுக்கு நேராக தேவனுடைய சத்தத்தை கேட்டு ஓட ஆரம்பித்தாங்க. 11 சீசர்களும் அவிசுவாசிகள் தான். 11 சீசர்களும் விழுந்து போனவங்க தான். 11 சீசர்களும் ஏதோ ஒரு காரியத்தில் தேவனை விசுவாசியாமல் இருந்தவங்க தான். அவர் மரித்து உயிரோடு எழும்பிட்டார். ஆனாலும் தோமா ஓட்டைக்குள்ள கையை விட்டு தான் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. அதனால் அது விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக அவர் இறங்கி வந்து ஓட்டைக்குள்ள கையை விட்டு பாருன்னு அவர் என்ன பண்ணுவார்? அப்போ நீ எவ்வளோ தான் விழுந்து போனாலும் அவர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். எல்லாம் எழும்பி நின்று நல்ல வேலையில் ஏசப்பா என் விசுவாசத்தை உண்மையில் நிலைத்திருக்க பண்ணுவீராக ராஜா. கண்டு விசுவாசிக்கவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் விலையேற பெற்றவன் ராஜா. அந்த விலையேற பெற்றது போல என்னை மாற்றுங்க. ஒருவேளை அவிவிசுவாசம் என்னை சூழ்ந்திருந்தா, ஒருவேளை அவிவிசுவாசம் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒட்டி இருந்துச்சுன்னா, ஒரு விஷயாக என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ராஜா. உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நம்பி இருக்கிறபடி என்னை மாற்றுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தை இருக்கிற எல்லாத்துடைய பலவீனங்கள் எடுத்து போடுங்க ராஜா. எல்லாத்துடைய நெருக்கத்தில் எடுத்து போடுங்க, எல்லாத்துடைய சோர்வு எடுத்து போடுங்க. நேசிக்கிற அன்பின் பரலோக எஜமானே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஆவியோடைய மகிமை, ஆவியோடைய சுகமளிக்கும் வல்லமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இறங்கி வரட்டும் என்று செபிக்கிற ராஜா. மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டு ஒவ்வொருடைய ஆத்மாவை இயேசுவின் நாமத்தை உயிர்ப்பிப்பீராக ராஜா. இழந்து போன எல்லாத்துடைய
ஆத்துமாவோட இழந்து போன எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்தில் மீட்டெடுக்க பண்ணுவீராக என்று ஜெபிக்கிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா சோர்வுகளும் மாறட்டும், எல்லா கடன்களும் மாறட்டும், எல்லா அவிசுவாசமும் மாறட்டும் ராஜா. இந்த 12வது மாசத்துல இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை பெருக பண்ண போறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். எல்லா துதிகளும் மகிமையாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.